கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, உங்களை யாவரையும் ஆண்டவரும் ஆரோக்கியம் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தினம் ஒரு உவமை என்கின்ற இந்த தியான பகுதியிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிற உவமையினுடைய தலைப்பு என்னவென்றால், புத்தியுள்ள மனுஷன் என்கின்ற இந்த உவமை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதற்கான ஆதார வசனம் மத்தேயு 7:24-27 வரை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதுமாய் அழிந்தது என்றார். பிரியமானவர்களே, இந்த உவமையானது உவமைகளுக்கெல்லாம் உவமையாக இருக்கிறது. எப்படி என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே அவர் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். 5ஆம் அதிகாரம் தொடங்கி 7ஆம் அதிகாரம் வரை மலை பிரசங்கமாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மலையின் மீது இந்த பிரசங்கத்தை சொல்லுகிறார். இந்த மலை பிரசங்கத்திலே சில உவமைகளை சொல்லுகிறார். அப்படி ஒவ்வொரு உவமைகளையும் அவர் சொல்லி வருகிற பொழுது கடைசியாக இந்த உவமையை அவர் சொல்லுகிறார். இந்த உவமையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், இதுவரை நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கேட்டு அதன்படி செய்யும்படியாக இந்த உவமை சொல்லப்படுகிறது. அப்படியானால் இதற்குள்ளாக சொன்ன அனைத்து உவமைகளுக்கும் இது உவமையாக காணப்படுகிறது. அந்த உவமைகளை எல்லாம் கடைபிடிக்கும்படியாக இந்த உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த புத்தியுள்ள மனுஷனுக்கு சொல்லப்படுகிற அருமையான இந்த உவமையை குறித்து நாம் சற்று ஆய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த வீடு என்பது ஒரு முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த வீட்டை அவ்வளவு எளிதாக எந்த மனிதனும் கட்டுவதற்கு விரும்ப மாட்டான். ஏனென்று சொன்னால், வீடு என்பது நிலைத்து நிற்க வேண்டும். அதை கட்டுகிற பொழுது அது நிலைத்து நிற்கும்படியாக அந்த வீட்டை கட்டுவதற்கு ஒவ்வொருவரும் பிரயாசப்படுவார்கள். ஒரு வீட்டினுடைய வேர் எங்கே இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது அது அதனுடைய கடக்காலாக காணப்படுகிறது. வீடு கட்டுகிற பொழுது அந்த வீடை கட்டுவதற்கு ஏற்ற இடமா என்று அந்த இடத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஒவ்வொரு இடத்தினுடைய மண்ணையும் கொண்டு போய் இந்த மண் வீடு கட்டுவதற்கு சரியான மண்ணா என்று ஆராய்ந்து பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால், அவர்கள் கட்டுகிற வீடு பூகம்பம் வருகிற பொழுது, அதாவது பூமி அதிர்ச்சி வருகிற பொழுது அது நிலைத்து நிற்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறதா என்று அந்த மண்ணை குறித்து ஆராய்ந்து பார்ப்பார்கள். அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்றபடி அதனுடைய வீட்டினுடைய கடக்காலை அமைப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த வீடு எத்தனை அடுக்கு கட்ட வேண்டும் என்பதும் அது இருக்கிற அந்த மண்ணை குறித்து தான், அந்த இடத்தை குறித்து தான் அது வீடு எத்தனை மாடி கட்ட வேண்டும் என்பதை தீர்மானிப்பார்கள். அந்த இடத்திற்கு ஏற்றபடியான வீட்டை கட்டினால்தான் அது நிலைத்து நிற்கும். இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நல்ல நிலத்திலே தன் வீட்டை ஒரு மனுஷன் கட்டி அதில் குடியேறுவான். ஏனென்று சொன்னால், வீடு என்பது நிலையான ஒரு வீடாக காணப்படுகிறது. இந்த வீட்டை கட்டுகிறது என்பது ஏனோ தனம் என்று யாரும் கட்ட மாட்டார்கள். இந்த தூக்கணாம் குருவியை பார்க்கிற பொழுது அது மரங்களிலே தன் கூட்டை கட்டும்.
அந்த கூழு ஆனது எப்படிப்பட்ட மழை அடித்தாலும் காற்று அடித்தாலும் அந்த மரத்திலே அது நிலையாக நிலைத்திருக்கும். ஒருவேளை புயல் காற்று வேகமாக அடித்தாலும் கூட அந்த காற்றிலே அந்த கூழு அசையும், ஆனால் கீழே விழுந்து விழாது. அந்த மரத்தினுடைய கிளையே உடைந்து கீழே விழுந்தாலும் அந்த கூழு ஆனது அந்த கிளையிலே நிலையாக நிலைத்திருக்கும். ஏனென்று சொன்னால் அவ்வளவு நிலையாக நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த கூட்டை கிளிகள் கட்டுகின்றது. அதுபோல் ஒரு மனுஷனும் தான் கட்டுகிற வீடு ஆனது நிலைத்திருக்கும்படியாகத்தான் தன் வீட்டை கட்டுகிறான். எந்த மனுஷனும் வீடு விழுந்தால் பரவாயில்லை, இது இடிந்தால் பரவாயில்லை என்று கட்டுவது கிடையாது. ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் தன் வீட்டை எப்படி கட்ட வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறானோ, அது நிலைத்திருக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறானோ, அதுபோல தன் வாழ்வும் நிலைத்திருக்க அவன் பிரயாசப்பட வேண்டும் என்பது குறித்ததான ஒரு உவமை தான் இந்த உவமை. புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை நிலைத்திருக்கும்படியாக கட்டுகிறான். அதுபோல் புத்தியுள்ள ஒரு மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் கேட்டு அதன்படி செய்கிற பொழுது தன் வாழ்க்கை நிலைத்திருக்கும்படியான ஒரு வாழ்வை அவன் வாழ்கிறவனாக காணப்படுகிறான். அப்படியானால் ஒரு புத்தியுள்ள மனுஷன் தன் வாழ்வு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உரைத்த வார்த்தைகளை அவன் கேட்டு அதன்படி செய்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வாக காணப்படுகிறது. அப்படி இல்லாமல் போனால் அவன் புத்தி இல்லாத மனுஷனாக ஒப்பிடப்படுகிறான். புத்தி இல்லாத மனுஷன் எந்த நிலத்திலே எப்படிப்பட்ட வீடை கட்ட வேண்டும் என்று அவன் அறிந்து கொள்வது கிடையாது. அவன் மண்ணுக்கு ஏற்றபடியான வீட்டை கட்ட வேண்டும். இந்த விளம்பரங்களிலே நாம் பார்க்கலாம், இந்த கம்பி இந்த இடத்திலே ஸ்ட்ராங்காக நிற்கும், எப்படிப்பட்ட பூகம்பம் வந்தாலும் தாங்கும் என்று அவர்கள் விளம்பரம் செய்கிறதை பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் வீடு என்பது நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் புத்தி இல்லாத மனுஷன் என்ன செய்வான் என்று சொன்னால் அதை ஆராய்ந்து பார்க்க மாட்டான். இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம், இதில் எத்தனை மாடி கட்ட முடியும், இதில் எப்படி வீடு கட்டினால் நிலைத்திருக்கும் என்பதை அவன் சிந்தித்து பார்க்க மாட்டான். அவன் விருப்பம் போல அங்கே வீடு கட்டுகிற பொழுது பூகம்பமோ மழையோ வருகிற பொழுது அது விழுந்து அழிந்து போகிறதாக காணப்படுகிறது. அப்பொழுது பின்பு அவன் உட்கார்ந்து அழுகிறதை பார்க்கிறோம். இப்போ இடையில் கூட ஒரு பகுதியில் வீடு கட்டி அந்த வீடு கிரகப்பிரவேசம் செய்கிற அன்றைய நாளிலே அது முழுவதுமாக சாய்ந்து அது உடைந்து போனதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் அருகில் இருந்த ஏதோ பள்ளத்தை அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்போது எந்த இடத்திலே எப்படிப்பட்ட வீட்டை கட்ட வேண்டும் என்பதை அறிந்து கட்டுகிறவர்கள் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் வாழ்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணான ஒரு வாழ்க்கையாக அது காணப்படுகிறது. அது புத்தி இல்லாத வாழ்க்கையாக காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும்? புத்தியுள்ள மனுஷன் கட்டுகிற வீட்டை போல நிலையான வாழ்வாக இருக்க வேண்டுமா? இல்லை, புத்தி இல்லாத மனுஷன் கட்டுகிற வீட்டை போல அது அழிந்து போகிறதாக இருக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தியானித்து பாருங்கள். அந்த வேத வசனங்கள் சொல்லுகிறதை நீங்கள் உங்கள் வாழ்விலை கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் புத்தியுள்ள மனுஷர்களாய் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்வு நிலைத்திருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை குறித்து நாம் வீணான ஒரு வாழ்வை வாழ்ந்தோம் என்று சொல்லும் அளவிற்கு மாறிவிடும். ஆகையால் புத்தியுள்ள மனுஷர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை வழிநடத்த இந்த வேதத்தை ஆராய்ந்து அதன்படி நடவுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.